முக்கால் கேஜி அரிசிக்கு 1 கேஜி சிக்கன் மசாலா போட்டு கலந்து வைக்கலாம். சிக்கன்லாம் நல்லா கலக்கினா தான் கலக்கி வைக்கணும். கலக்கி வச்சிட்டாக்க டேஸ்ட் ஊறி வரும். டேஸ்ட் வராமல் போயிடும். ஊறாமல் இருந்ததாக்க நல்லா ஊற வைக்கணும். கலக்கியாச்சு 1/2 மணி நேரம் ஊற விடலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, நட்சத்திரப்பூ, பட்டை, கிராம்பு ஒரு 4-5, சோம்பு 1 ஸ்பூனு, கஸ்தூரி மேத்தி, பலாவு இலை, 3 ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4, வெங்காயம் 3 வெங்காயம் போட்டு நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடலாம். தக்காளி சின்ன சின்னதாக 3 தக்காளி போட்டுக்கிறோம். உப்பு கொஞ்சமாக போடலாம். அப்போ தான் வணங்கி வரும் தக்காளியெல்லாம். இது வணங்கி வரட்டும். அரிசி ஊற வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா சிக்கன் போடலாம் பிரியாணிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கன் வணங்கி வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போக வர வனத்தூள் பேஸ்ட்டு, வணங்கிச்சு. மஞ்சள் பொடி போடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கறி மசாலா பொடி 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, நல்லா கிளறி விடலாம். புதினா தழை போடலாம். கொத்தமல்லி தழை போடலாம். தயிர் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா நல்லா வணங்கி வந்துச்சு. வணங்கி வந்தது தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம். இது மாதிரி எடுத்து பாருங்கள், பிரியாணிக்கு நல்லா கொஜ்ஜி வந்துச்சு. இப்போ அரிசி போடலாம்.
அரிசியெல்லாம் போட்டது மேலே ஒரு அரை மணி எலுமிச்சை மூலம் சாரை புழிஞ்சு விடலாம். அப்போ தான் சோறு பளபளன்னு வரும். விட்டு மூடி போட்டு விடலாம். ஓகே, ரெடி ஆச்சு. பிரியாணி விசில் வந்தால் சரி. பிரியாணி எப்பயுமே குக்கரில் அடி பிடிச்சிக்கிது, தீஞ்சிருது. அதனால் தீயாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்து தண்ணி வச்சுருக்குறோம். தண்ணி வச்சுட்டு அதில் வைக்கிறோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சு விடலாம். போது 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கணக்கு வச்சு வெங்காயத்தை போட்டுடலாம். தூவி விட்டுக்கலாம். ஒரு கொட்டை பிடிச்சிடுறேன்.